இடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் உங்கள் லலிதா சுபாஷ் வணக்கம். இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய பொருள் என்னன்னாக்க கமலா ஆரஞ்சு தோலோட பச்சடி. அதை எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்பாக அதற்கு தேவையான பதார்த்தங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? கமலா ஆரஞ்சு தோல், உப்பு, காரப்பொடி, மிளகாய், புளி கொஜ்ஜு, கடுகு, எண்ணெய், பெருங்காயம், சுகர் சப்ஸ்டியூட். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கணும். எதுக்காக இருந்தாலும் நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டுட்டு அதில் 2 கடுகு போட்டுருங்க. அது நல்லா வெடிக்கணும். ஸோ அந்த கமலா ஆரஞ்சு தோலுன்னு சொன்ன உடனே நான் நிறைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்கிறேன், ஆப்பிள், அதே மாதிரி மாம்பழம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம தோலை எடுத்துட்டு சாப்பிட்டாக்க பிரயோஜனம் கிடையாது. அந்த தோலில் இருக்கக்கூடிய சக்தி தான் நமக்கு உடம்புல சேரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரி கொடை ஆரஞ்சுலையும் உங்களுக்கு அந்த தோலுக்கு ஒரு தனி பவர் இருக்கு. கொடை ஆரஞ்சை சில பேருக்கு இந்த செளி, ஜலதோஷம், ஆஸ்மா இவளுக்கெல்லாம் அதிகமா அதை சாப்பிட முடியாது. ஆனா அப்படிப்பட்ட நபர் அதே வாசனையோடு இருக்கக்கூடிய அந்த தோலுல நீங்க ஒரு தொக்கு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு எந்த நோயும் வராது. அதனால தோலுக்கு இருக்கக்கூடிய மகிமை பழத்துக்கு இல்லைன்னு நிறைய விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக பப்பாளியில எல்லாம் போய் நீங்க தோலை சாப்பிட முடியாது. அதே கொய்யாப்பழம், சில பழங்கள்ல தோல் எடுத்தே ஆகணும். சில பழங்கள்ல தோல் இருந்து அதோட சாப்பிட்டீங்கன்னா அது உடம்புக்கு நல்லது. அதனால கூடிமான வரைக்கும் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமானதுன்னு நினைச்சீங்கன்னா அதை சில விஷயங்கள்ல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இது நமக்கு உடம்புக்கு நல்லதுன்னா நிச்சயமா இப்படிதான் நம்ம அதை சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பழகணும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. வெடிச்ச பிறகு நம்ம அதுல பெருங்காயத்தை போட்டிருக்கோம். பெருங்காயத்துக்கு அப்புறம் மிளகாயை ஒன்னே ஒன்று கிள்ளி போட்டா போறோம், சும்மா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கொடை ஆரஞ்சோட தோல் இருக்கு பாருங்க, அதை சின்ன சின்னதா பொடி பொடியா கிள்ளி வச்சுட்டு அதை தூக்கி போடணும். அதாவது கடுகு பெருங்காயம் சேர்ந்து வெடிச்சாலே அவ்வளவு வாசனையா இருக்கும். அதுல கொடை ஆரஞ்சு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்ல இருக்கவங்களையும் கூட்டின்னு வந்துடும். அந்த அளவுக்கு அது ரொம்ப சுவையோட, வாசனை நறுமணத்தோட நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ கொடை ஆரஞ்ச நல்லா வதக்கிட்டோம் எண்ணெயில. இப்போ நம்ம அந்த புளியோட கொஜ்ஜு, அதாவது புளி தண்ணியை அதுல விடுறோம். புளி தண்ணியை விடும்போது கொஞ்சம் தண்ணியும் சேர்ந்து விடலாம். பாருங்க, நல்லா வேகும் போதே உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கணும். எப்பவுமே எந்த ஒரு ஐட்டம் நம்ம உப்பு காரத்தோட பண்ணும்பொழுதும் அதுக்கு நம்ம மஞ்சப்பொடி போட்டோம்னா அது உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி உப்பு போடணும் தேவையான அளவு. இது ஆக்சுவலா இந்த கொடை ஆரஞ்சு தொக்குங்கிறது உங்களுக்கு உப்பு, காரம், புளிப்பு, திதிப்பு எல்லாம் சேர்ந்தது தான் இந்த தொக்கு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி நல்ல வெட்டியா தயிர் சாதம் செஞ்சுட்டு அதுல இந்த தொக்கை வச்சுட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஒரு 2 கரண்டி தயிர் சாதம் சாப்பிடுற இடத்துல 4 கரண்டியா உங்களுக்கு உள்ள போகும். அந்த அளவுக்கு இது சுவையை கொடுக்கும். ஐயோ தோலா வேண்டவே வேண்டாம்னு எத்தனையோ பேர் அதை எரிஞ்சிடுவாங்க. இதே மாதிரி தோலில் பண்ணக்கூடிய நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. பரங்கி கொட்டையோட தோல் இருக்கு, அதுல தொகையில வைக்கலாம். சீம கத்திரிக்காய் இருக்கு பாருங்க, அதோட தோலுல தொகையல் பண்ண முடியும். அதே மாதிரி பரங்கி கொட்டையோட கொட்டை இருக்கு பாருங்க, அதை எடுத்து நல்லா வதக்கிட்டு தொகையில இருக்க முடியும். இந்த மாதிரி தோல்லையே ஸ்பெஷலா சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ல இந்த மாதிரி கொடை ஆரஞ்சோட தோலுல செய்யக்கூடியது இந்த தொக்கு. பாருங்க, நீங்க பண்ணும்போதே இந்த கமா 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 கமான வாசனை ஊரையே தூக்குது இல்லையா? அதனால நல்ல பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி இதை இன்னைக்கே நீங்க செலவு பண்ணணும் அப்படிங்கறதும் கிடையாது. நீங்க ஒரு 4-5 நாளைக்கு இதை வச்சுக்கலாம். இதுக்கு ஆக்சுவலா நம்ம நார்மல் பர்சன் சாப்பிடும்போது இதுக்கு கொஞ்சம் நல்ல இவ்வளவு வெல்லத்தை எடுத்து போட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆனா இன்றைக்கு நான் செய்யக்கூடிய இந்த பகுதியில நம்ம டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பண்றதுனால இதுக்கு சுகர் சப்ஸ்டியூட் போடுறோம். வெல்லத்துக்கு பதிலாக சுகர் சப்ஸ்டியூட் நீங்க கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஏன்னா அதுல அந்த இனிப்பு தான் தூக்கி இருக்கணும் காரத்தை விட. அதனால கொடை ஆரஞ்சு நீங்க இன்னும் வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு அந்த தோலை மட்டும் எரிஞ்சுடாதீங்க.
இதை பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு கூட நீங்க வச்சுக்க முடியும். ஆனால் அந்த 1 மந்த்துக்கு நீங்க வச்சுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் எண்ணெயை கூடுதலாக விட்டு வதக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த கொடை ஆரஞ்சு தோலை வந்து நல்லா உரிச்சிட்டு வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. நீங்க என்னைக்கு அதை தொக்கு பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தண்ணியில ஊற வச்சுட்டு, வெந்நீர்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தொக்கை நீங்க பண்ணீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷா நீங்க சாப்பிட்டுக்கலாம். அது உடம்புக்கும் ஆரோக்கியமானது. இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துல நம்ம இதை சர்விங் பவுல்ல பண்றோம். பாருங்க, இதை பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது நம்ம கடாரங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் எல்லாம் பண்றோம் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும் இது. அவல் பொரி